அதாவது நம்ம காமெடியன்கள் பற்றி பேசும்போது அதில் யோகி பாபு பேரை நீங்கள் சொன்னதே வந்து ஒரு மிகப்பெரிய முறையாக காமெடியாக தான் நான் நினைக்கிறேன். அப்போ யோகி பாபு காமெடியனாக இருந்தால் இந்த கேள்வியே நமக்கு வந்திருக்காது. யோகி பாபு காமெடி பண்ணுவதாக நடிக்கிறாரே தவிர யாருக்குமே சிரிப்பு வரல. சொல்லப்போனால் சந்தானத்தோடு தமிழ் சினிமாவில் காமெடியன்களுடைய இருப்புங்கிறது இல்லாமல் போச்சு. அவர் எப்போ ஹீரோவா ஷிஃப்ட் ஆனாரோ அந்த நிமிஷமே தமிழ் சினிமாவில் வந்து காமெடியன் அப்படிங்கிற ஒரு ஒரு இனமே இல்லாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. நாங்கள் இந்த படம் நான் பார்த்தேன், யோகி பாபு காமெடிக்காக ஓடிச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு யோகி பாபு காமெடியை பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். விவேக் மாதிரியோ சந்தானா மாதிரியோ வடிவேலு மாதிரியோ காமெடியன்கள் கிடையாது. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நம்ம போய் காமெடியெல்லாம் நடிக்க முடியுமா? ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை மாதிரி இழுப்பப்பூ நீங்கள் சக்கியில போட்டு கலக்கி குடிக்க வேண்டியதுதான். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாரு ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். மார்க்கெட் இழந்த ஜீவா, பொதுவாகவே ஜீவா மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. என்னென்னா அவருக்கு வந்து படத்தை கரெக்டாக சூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி அவருடைய அதிகமான பட்ஜெட்டில் ஓடின படமே 20 கோடி தான். ஆனால் இப்போ வந்து அகத்தியா திரைப்படம் 32 கோடி மேலே வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது டைரக்டர் வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையா இல்லை ஜீவா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் எடுத்தாங்களா? இல்லை, ஜீவா மீது நம்பிக்கை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது நிச்சயமாக காரணமாக இருக்காது. என்னென்னா நீங்களே சொன்ன மாதிரி ஜீவாவுக்கு நீங்கள் மார்க்கெட் இல்லை. அவர் என்னதான் ஆர்பி சௌத்ரியின் மகனாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவா மனசில் சக்தி மாதிரி சில படங்கள்லாம் நடித்தார். கொஞ்சம் கரெக்டாக தான் வந்தார். அதுக்கப்புறம் மொக்க படங்களில் நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அவர் மார்க்கெட்டில் இருந்த ஹீரோ தான். ஆனால் அந்த மொக்க படத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவருடைய கல்யாணம்னு ஒரு பேட்டியில் சொன்னார். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எப்பயுமே நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் ஓடுது அப்படின்னா அந்த படத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, நிறைய அம்சங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக எந்த படமே ஓடாது. எல்லா அம்சங்களும் பிரமாதமாக வந்து உங்களுக்கு ஒரு கலவையாக திரண்டு வரும்போது தான் அந்த படத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன துரதிஷ்டம் அப்படின்னா, இங்கே இருக்கிற நடிகர்கள் ஒரு படம் ஓடுனவனே இந்த படம் நமக்காக தான் ஓடிச்சுன்னு அப்படி ஒரு மாதிரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி மிதப்பான மனநிலை அவங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நடித்தா என்ன படம் வேணாலும் ஓடும், ஒரு மொக்க படத்தில் நடித்தா கூட மக்கள் நமக்காக நம்ம முகத்தை பார்க்குறதுக்காக வருவாங்கன்னு ஒரு தப்பான எண்ணத்தில் சரியான கதைகளை தேர்ந்தெடுக்காமல் ஒரு தவறான கதைகளை தேர்ந்தெடுத்து அதுவே அவர்களுடைய சரிவுக்கும் தோல்விக்கும் காரணமாக அமைஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஜீவா களத்திற்கு. ஜீவா வந்து ஒரு திறமையான நடிகர் தான். நல்ல படங்கள்லாம் கடந்த காலங்களில் நடிச்சிருக்கார். பட் இப்போ இந்த அகத்தியா படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, விஜய் வந்து வேறொரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பாதி வளர்ந்த நிலையில் இதுக்கு மேலே பணம் செலவு பண்ண முடியாதுன்னு அந்த தயாரிப்பாளர் கையை தூக்கிட்டார். அதுக்கப்புறம் ஐஸ்வரி கணேஷ் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி மேற்கொண்டு அவர் பணத்தை போட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்து 32 கோடி பட்ஜெட்டில் வந்து நிற்கிது. நிச்சயமாக ஐஸ்வரி கணேஷுக்கு தெரியும் இந்த படத்தை ஜீவா ஹீரோ, அவர் வந்து மார்க்கெட் இல்லாத ஒரு ஹீரோ தான். விஜய் அவர் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாது. விஜய்னா ஒரு பாடலாசிரியர். இவர் கடந்த காலங்களில் சில படங்கள் டைரக்ட் பண்ணார், அதுவும் ஓடலை. அதனால் ஒரு டைரக்டராக பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு வெற்றிப்பட இயக்குனர் கிடையாது. அதையும் தாண்டி இவர் வந்து இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா வேறு சில காரணங்கள்லாம் இருக்கலாம். அதே நேரம் அவருக்கு வெளியில் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பாகுபலி மாதிரி ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதுக்காக தான் நான் இவ்வளோ செலவு பண்ணேங்கிற மாதிரி அவருடைய சகாக்கள்கிட்ட சொல்கிறாரா. அவருடைய நம்பிக்கை நனவானால் மகிழ்ச்சி. இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா சார்? ஆமாம், இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அவருடைய நம்பிக்கை அப்படியே நடந்தால் அந்த படம்லாம் லாபத்தோடு திரும்ப வரும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி அப்படின்னு கொண்டாடப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அண்ட் அவருடைய இடத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் முயற்சி செல்வார், அப்போ அந்த பயணத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அவர் ஏதோ ஒரு படம் அமரன் படம் ஓடிடுச்சுன்னா அவர் வந்து அடுத்த தளபதி, டிராகன் படம் ஓடிடுச்சுன்னா இவர் தானே அடுத்த சிவகார்த்திகேயன் அப்படின்னு இப்போ இந்த ஊடகங்களே இவங்களுக்கு கொம்பு சீவி விட்டு நாளைக்கு 2 பேரும் நேரில் பார்த்தா ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்படியெல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் அவருடைய திரை வாழ்க்கையிலே அமரன் என்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே
வருத்தப்படாத வாலிபர் அதை சங்கம், நாங்க ரஜினி எப்படி சார் முருகன் மாதிரி. சொன்னோம்? அவர் தானே துப்பாக்கி விஜய் தானே இல்ல துப்பாக்கி என்ன காரணம் கொடுத்துட்டு அப்படின்னா, நம்ம என்னன்னா இங்க இருக்கிற கேமராவுக்கு பின்னால் இருக்கிற சூழலை போய் அந்த படத்தின் காட்சியோட நம்ம பொருத்தி பார்த்துட்டோம். அதுதான் சிக்கல். நீங்க படத்தின் கதைப்படி அவசரமா போற விஜய் வந்து கையில துப்பாக்கி எடுத்துட்டு போக முடியாதுன்னு தம்பி இதை வச்சுக்கப்பான்ட்டு போறாரு. அதுக்கு அது மட்டும் தான் காரணமா? ஆனா என்னன்னா இப்ப நம்ம வந்து இங்க வெளியில இருக்கிற இவர் வந்து அரசியல் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போறாரு, அந்த இடம் காலியாகுது, அந்த காலியான இடத்த தான் இவருக்கு கொடுத்துட்டு போறாருங்கிற மாதிரி நம்ம ஒரு திரைக்கதை எழுதி இவர் தான் விஜய், அடுத்த விஜய் அப்படின்னு பார்க்குறோம். சிவகார்த்திகேயன் அதுக்கு தகுதியுடையவரா இல்ல இல்ல? அது எதிர்காலத்தில் அவர் என்ன மாதிரி படங்கள் பண்றாரு, அந்த படங்கள் எப்படி வெற்றி அடையுதுங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியுமே தவிர, சினிமாவில் விஜய்ங்கிறவர் ஒருத்தர் தான், எல்லாருமே விஜய் ஆக முடியாது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன்கிறவர் ஒருத்தர் தான், பிரதீப் ரங்கநாதன் சிவகார்த்திகேயன் ஆக முடியாது. சிவகார்த்திகேயன் மாதிரி பிரதீப் ரங்கநாதன் ஒரு வெற்றி பட ஹீரோவா வரலாம், அவ்வளவுதான் சார். அவர் இன்னொரு சிவகார்த்திகேயன் நம்ம அடையாளப்படுத்த முடியாது. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு 20 படங்கள் நடித்து சிவகார்த்திகேயன் தொட்ட இடத்தை இவர் 2வது 3வது படத்திலே தொட்டுட்டார். இன்னும் சொல்ல போனால் 2வது படத்தில் லவ் டுடே, அதுக்கு அடுத்து இந்த படம் தானே. ஸோ அந்த அடுத்தடுத்து 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றிங்கிறத கொடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். இன்னொன்று பாருங்க, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிராகன் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் 3 நாளில் இந்த படம் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது 75 கோடியாக உயர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நம்பர். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிவகார்த்திகேயன் அடைந்த வெற்றியை இவருக்கு இன்னும் சீக்கிரமே அடைவார் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அப்போது சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப சீக்கிரமாக பின்னுக்கு தள்ளி பிரதீப் ரங்கநாதன் முன்னாடி போயிடுவார்? இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சினிமா எப்பயுமே என்னென்னா அது வந்து ஒரு ஒற்றையடி பாதை கிடையாது. இது வந்து ஒரு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை மாதிரி நிறைய ட்ராக் இருக்கும். ஒவ்வொரு ட்ராக்ல ஒவ்வொரு நடிகர்கள் அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் முன்னால் போவார், சில நேரத்தில் அந்த நடிகர் முன்னால் போவார், முன்னால் போன ஒருத்தவர் அடுத்த வருஷம் பின்தங்கி போவார். இது வந்து ஒரு மாரத்தான் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால சிவகார்த்திகேயன் ஒரு ட்ராக்ல போகிறாரு, இவர் ஒரு ட்ராக்ல போகிறாரு அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கடந்த முறை நம்ம பேசும்போது சிவகார்த்திகேயன் வந்து தன் நண்பர்களால் கைவிடப்பட்டார், அவர் தான் கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பேசினோம். அதுக்கு பின்னணியில் நிறைய அது மட்டும் கதை இல்லாம அவரை பற்றி நிறையா இருக்குன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. என்ன சார்? இல்லை ஆக்சுவலி என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து வெளியில் வந்து தான் வந்து வஞ்சிக்கப்படுவதாக, தான் ஏமாற்றப்படுவதாக ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறார். இப்போ சமீபத்தில் அமரன் படத்தினுடைய 100வது நாள் விழாவில் வந்து அவர் பேசுகிறாரு, இந்த படத்தில் தான் முதல் முறையாக நான் முழு சம்பளத்தையுமே வாங்கினேன், கமல் சார் கொடுத்தாரு. இதுக்கு முன்னே நடித்த படங்கள்ல எல்லாம் நான் முழு சம்பளத்தையே வாங்கலை, ஏன் சம்பளத்தையே இந்த தயாரிப்பாளர்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்கங்கிற சென்ஸில் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இப்போ இதை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த புள்ள ஒரு அப்பாவி புள்ள, இந்த ப்ரொடியூசர்லாம் இந்த புள்ள காசை ஏமாற்றி பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இவர் வளர்ந்து வர்ற கட்டத்திலேயே நாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அகலக்கால் வைக்கிற மாதிரி தன் தகுதிக்கு மீறிய பட்ஜெட்டில் செலவில் வந்து ஒரு படத்தை எடுத்து அந்த படங்கள் ஓடாமல் அதில் கடனாகி இவர் கடனுக்கு கையெழுத்து போட்டு இந்த மாதிரி இவருக்கு 75 கோடி ரூபா கடன் வந்து அந்த கடனை அடைக்காமல் இவர் டபாய்க்க பார்த்தாரு. கூட்டமைப்புகள் வந்து அவருக்கு செக் வச்சுட்டாங்க, இல்லை நீங்கள் இவ்வளவு ரூபா கட்டினா தான் உங்கள் படமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறாரு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளருடைய படமும் இவருடைய பிரச்சனையால் வந்து முடங்கி போகிற மாதிரி வரும். என்னன்னா இப்போ இவர் வாங்கின கடனுக்காக எல்லாரும் பிரச்சனை பண்ணி வேறொரு தயாரிப்பாளருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் நின்று போயிடும். இவரை வச்சு படம் எடுத்த பாவத்துக்காக அவங்க வந்து பாதிக்கப்படுற சூழல் வரும்போது இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. ரைட்டா? அப்போ இந்த உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் ஏதோ உங்கள் பாக்கெட்டில் உள்ள காசை அந்த தயாரிப்பாளர்லாம் பிடுங்கிட்டு போகிற மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது வந்து தப்பு. ஸோ அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அடுத்ததான் வந்து இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில், அமரன் சக்ஸஸ் மீட்டில் வந்துட்டு சாய் பல்லவியை வந்து எல்லாரும் ரவுடி பேபின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அமரன் திரைப்படம் நீங்கள் கொடுத்தனால தான் என்னோட கேரக்டரைசேஷனே மாறி இருக்கு கமல் சார், நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து தனுஷ் வந்து இன்டைரக்டாக தாக்குனதா ஒரு புரளி வந்துட்டு இருக்கு. அது புரளியா இல்லை நிஜமாவே? இல்லை, இது வந்து தாக்குதல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் சாய் பல்லவி இன்றைக்கு வந்து தமிழில் மட்டுமின்றி தெலுங்கிலும் இவ்வளவு பெரிய ஸ்டாராக இருப்பதற்கு ரவுடி பேபி பாடல் தான் காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சாய் பல்லவி வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை, ஒரு ஷபனா ஆஸ்மி மாதிரி, என்ன ஒரு நர்கீஸ் மாதிரி, ஒரு சரிதா மாதிரி அப்படி பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துருவாங்கன்னு யாரும் அவர்கிட்ட போகிறதில்ல.
இவரை போட்டோம்னா நல்லா நடிப்பார், அதே பாடல் காட்சிகளில் சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இதுதான் இவருக்கான யூஎஸ்பி. இவருக்கு இவ்வளவு படங்கள் கிடைப்பதற்கும் இதுதான் காரணம். இது அல்லாமல் அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் பந்தா பண்ண மாட்டார், நியாயமான சம்பளம் கேட்பார், அப்படிங்கிறதெல்லாம் சில காரணங்களாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஆடடு விஷயம் தான், அதில் மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையையும் அடையாளத்தையும் அந்த ரவுடி பேபி பாடல் தானே கொடுத்துருக்கு. அதை எப்படி நீங்கள் ஒரு இழிவாகவோ அவமானமாகவோ எப்படி நினைக்க முடியும்? சேம் டைம் என்னன்னா அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு நல்லா நடிக்கவும் தெரியும், ஆனால் என்னை வெறுமனே ஒரு டான்ஸராக மட்டுமே இவ்வளோ நாள் பார்த்தாங்க, இந்த படம் என்னை ஒரு பெர்ஃபார்மராகவும் அடையாளம் காட்டியிருக்கு அப்படின்னு அந்த மீனிங்கில் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த அர்த்தத்தில் அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு என்னை ரவுடி பேபின்னு சொல்லி எல்லாரும் என்னை அவமானப்படுத்துனாங்கிற மாதிரி அதை வந்து அவமானமாக நினச்சாங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, அந்த தருணத்தில் அந்த பீரியடில் வந்து தனுஷ் வந்து இவருக்கு வந்து ஒரு ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல் வச்சாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதை நீங்கள் தனுஷ்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ரவுடி பேபி பாடல் இடம்பெற்ற படம் மாரின்னு நினைக்கிறேன், கரெக்டா? மாரி 2. ஆமாம், மாரி 2. அப்போ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரும் ஐஸ்வர்யாவும் ஒன்றா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி போய் சாய் பல்லவிக்கு மேரேஜ் ப்ரொபோசல்? இல்லை, அந்த டைம்லேயே அவங்க 2 பேத்துக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் பத்திரிகை செய்திகள் தானே. ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிகையில் வர்ற கிசுவை வந்து நம்ம ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த அப்படியெல்லாம் அசம்ஷன் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு இல்லை. இதை வச்சு நம்ம தனுஷுடைய கேரக்டருக்கு ஏதோ நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பட் இந்த விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து ஜோதிகா அவர்கள் வந்து இங்கே டாப் ஹீரோயினில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாலிவுட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் நிறைய சூஸ் பண்ணி நடத்துக்கிறாங்க. அண்ட் ஒருவர் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்தீங்களா? இல்லை, நான் அது பார்க்கல. பட் அதே நேரம் அவங்க மும்பையில் போய் செட்டில் ஆனதனுடைய பின்னணியே ஹிந்தி படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான். இப்போ பேட்டிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, சூர்யா கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என் பசங்க 2 பேரும் பிரமாதமாக படிப்பாங்க, அவங்க படிக்கிற அளவுக்கான ஸ்கூல் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இங்கே இல்லை, சென்னையில் வந்து ஒரு ஸ்கூலோ 2 ஸ்கூலோ தான் இருக்குது, அதனால் என் பையனுக்கு வந்து இது பத்தாது, என் பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்கூல்லாம் சரியில்லை, அதுக்காக தான் நாங்கள் பாம்பே போனோங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. அது வந்து ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உண்மை அது இல்லை. என்னென்னா ஜோதிகாவுக்கும் சூர்யாவுடைய அம்மாவுக்கும் அந்த வழக்கமாக அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை, அதை சமாளிப்பதற்கு தான் அவர் அங்கே போனது. அதுக்கு முன்னே என்ன கதை சொன்னாங்கன்னா, ஜோதிகாவுடைய அம்மா வந்து பெட் ரிட்டனாக இருக்காங்க, அதனால் அவங்கள கடைசி காலத்தில் கவனிச்சுக்கிறதுக்காக ஜோதிகா போனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது எல்லாமே வந்து நம்புகிற மாதிரியான விஷயங்கள் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அதே நேரம் ஜோதிகா பாம்பே போனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அங்கே பாலிவுட்டில் நம்ம நடிக்க ட்ரை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் ஜோதிகாவுடைய துவக்கமே வந்து பாலிவுட் தான். டோலி சஜாக்கர் ரக்னான்னு ஒரு படம், காதலுக்கு மரியாதை படத்தினுடைய ஹிந்தி ரீமேக், அதுதான் இவங்க நடித்த முதல் படம். அக்ஷய் கண்ணா ஹீரோவாக நடித்தார், பிரியதர்சன் தான் டைரக்டரு. அந்த படம் ஃப்ளாப்பு. தெரியுங்க, காதலுக்கு மரியாதை மலையாளத்தில் மிகப்பெரிய ஹிட்டு, தமிழில் வந்து சரித்திரம் படைத்த வெற்றி, ஆனால் ஹிந்தியில் வந்து ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் சில படங்கள் நடித்து ஒர்க் அவுட் ஆகாமல் தான் குஷி மூலமாக இந்த பக்கம் வந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்க பாம்பேக்கு போகிறாங்க. அங்கே என்னன்னா இவங்க ஹீரோயினாக நடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இவங்களுடைய இந்த மெச்சூர்டான தோற்றத்துக்கு அங்கே வந்து ஹீரோயினாக நடிக்க முடியாது. ஏன்னா அங்குள்ள இன்னைக்கெல்லாம் ரொம்ப யூத் ஹீரோக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வித்யா பாலன், மாதுரி தீட்சித், தபு, இந்த மாதிரி அந்த சீனியர் நடிகைகள் எல்லாமே இப்போ அவங்க வயசுக்கேற்ற கேரக்டர்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. அப்படி பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், கடைசி கேள்வி. தமிழ் சினிமாவில் இந்த காமெடியன்ஸுக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு காலி இடம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா என்னதான் எல்லாரும் ஒரு கம்பேக் கொடுத்தாலுமே இன்னுமே அதுக்கான இடம் வந்து ஒரு தனித்துவமாக அன்னைக்கு இருந்த வடிவேலு மாதிரியோ இல்லை விவேக் மாதிரியோ இல்லை. இதுக்கிடையில் யோகி பாபு நல்லா வளர்ந்துட்டு வந்தார். அண்ட் அவருமே இப்போ எங்கடா அப்படின்னு தேடுற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த காலி இடம் ஏன் சார் இவ்வளோ வெறுமையாக இருக்கிறதுக்கு காரணமாக? அதாவது நம்ம காமெடியன்கள் பற்றி பேசும்போது அதில் யோகி பாபு பேரை நீங்கள் சொன்னதே வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையாக காமெடியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, தமிழ் சினிமாவில் காமெடி பஞ்சம்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்போ யோகி பாபு காமெடியனாக இருந்தால் இந்த கேள்வியே நமக்கு வந்திருக்காது. யோகி பாபு காமெடி பண்ணுவதாக நடிக்கிறாரே தவிர யாருக்குமே சிரிப்பு வரலை. இன்னும் சொல்லப்போனால் சந்தானத்தோடு தமிழ் சினிமாவில் காமெடியன்களுடைய இருப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அவர் எப்போ ஹீரோவாக ஷிஃப்ட் ஆனாரோ
அந்த நிமிஷமே தமிழ் சினிமாவில் வந்து காமெடியன் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. டைனோசர்லாம் எப்படி அழிந்ததோ கடந்த காலத்தில், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் காமெடியன் என்கிற இனமே அழிந்து விட்டது. அதுதான் உண்மை. அதனால் இந்த ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பப்பு சர்க்கரைங்கிற மாதிரி யோகி பாபு போன்றவர்கள்லாம் காமெடியன்கிற பேரில் அப்படியே சம்பளம் வாங்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நாங்கள் இந்த படம் நான் பார்த்தேன், யோகி பாபு காமெடிக்காக ஓடிச்சு, இந்த படத்தை பார்த்துட்டு யோகி பாபு காமெடியை பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம், அல்லது நீங்கள் தான் சொல்லுங்கள். வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய முக தோற்றத்தை வைத்து சிரிப்பதற்காக மக்கள் சிரிப்பாங்கங்கிற நம்பிக்கையில் காமெடியனாக மாறினவங்க. ஒரு விவேக் மாதிரியோ சந்தானா மாதிரியோ வடிவேலு மாதிரியோ காமெடியன்கள் கிடையாது. அதுதான் சிக்கல். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்ம போய் காமெடியெல்லாம் நடிக்க முடியுமா என்ன? ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை மாதிரி இழுப்பப்பூ நீங்கள் டீயில் போட்டு கலக்கி குடிக்க வேண்டியது. அதுக்கான ஒரு டேலண்ட் இன்னும் வரலன்னு சொல்கிறீங்க. வரல. அதே நேரம் இந்த இதை வந்து இயக்குனர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு காமெடியனே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஒரு நல்ல திறமையாளனை நம்ம காமெடியனாக இறக்குவோம். இப்போ நீங்கள் விஜய் டிவியில் உள்ள காமெடி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா பிரமாதமான காமெடியன்களாக இருக்காங்க. இப்போ ராமர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த சின்ன திரையில் அவர் எந்த நிகழ்ச்சியில் அப்படி உள்ளே வந்தாலுமே பயங்கரமான காமெடி இருக்கும். ஆனால் அவருக்கு தமிழ் சினிமாவில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கல, அல்லது அவரே அவசரப்பட்டு இந்த கண்ட உப்மா படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சரியான இயக்குனருடைய படத்தில் ராமர் நடித்தால் அவர் இன்னொரு வடிவேலுவா பல வருஷம் சினிமாவில் நிற்க முடியும். பரிதாபங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்களும் திறமையான காமெடியன்கள் தான். அதுக்கப்புறம் இந்த கலக்கப்போவது யாரும் இல்லை, பாலான்னு ஒரு பையன் இருக்காரு, அவரும் சிறந்த காமெடியன் தான். இந்த மாதிரி இந்த திறமைசாலிகளை இவங்க வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சரியான கதாபாத்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா யோகி பாபுங்கிற ஒரு நபர்லாம் சினிமாவிலிருந்து வெகு தூரம் தள்ளி வைக்கப்படுவார். இதுதான் உண்மை. ஓகே சார். ஸோ கடைசி கேள்வி சார், இதோட முடிச்சிருவேன். குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆகுது? அதான் குட் பேட் அக்லியுடைய ரிலீஸில் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஏப்ரல் 10 மே 1 அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. சமீபத்தில் ஏப்ரல் 10ங்கிறத அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் ஏப்ரல் 10 அந்த படம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.